பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வாய் தொந்தரவாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், அஜீர்ணம், பூச்சி அதாவது வயிற்று பூச்சி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து பூண்டு வந்து பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை வாயு பிடிப்பு, முதுகுவலி இதுக்கு கூட நம்ம வந்து பூண்டு பயன்படுத்துகிறோம். முக்கியமாக வாயு தொந்தரவுக்கு நம்ம வந்து பூண்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பூண்டு வந்து தினமும் நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டாலும் வாயு தொந்தரவு வருது அப்படிங்கிறவங்க இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து சுக்கு, ஒரு 3 மிளகு, இது எல்லாத்தையும் தட்டி போட்டு 2 கப்பு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு பாதியாக வற்ற விடணும். பாதியாக வற்றினதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி 30 மில்லி அளவுக்கு 2 வேளைக்கு எடுத்துகிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்கன்னா அதில் பாதி எடுத்துகிட்டு வரலாம். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த வாயு தொந்தரவு, அஜீரண கோளாறு, ஒரு சிலருக்கு வந்து பசி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து சரியாகும். ஈவன் வந்து குடல் பூச்சி இருக்கு இல்லையா, அது கூட வந்து சரியாகும். அண்ட் அடுத்து வந்துட்டு முதுகு வலிக்கு நம்ம பூண்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5லேருந்து 7 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். 1 கப்பு பால் எடுத்திங்கன்னா அதில் 4 கப்பு தண்ணி விடணும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வற்றணும். அதாவது பால் நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து சுண்டி வரணும். அதுக்கப்புறமா அந்த பாலோடு சேர்த்து பூண்டும் நம்ம குடிச்சிட்டு வரணும். அது கூட ஏதாவது சர்க்கரையோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தினமும் 2 வேளை எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லாதவங்க 1 வேளையாச்சும் எடுத்துகிட்டு வரலாம். இது எடுத்துகிட்டு வரும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வலி மட்டும் குறைகிறது இல்லாமல் வாய் தொந்தரவாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லை, எல்லா எலும்புகளும் வந்து பலப்படுது. ஸோ இதுவுமே நம்ம தினமும் எடுத்துகிட்டு வரலாம். இதனால் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் எதுவுமே அதிகமாகாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு வாயு பிடிப்பு இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூண்டை வந்து நல்லா இடித்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்துக்கணும். அதே மாதிரி இஞ்சியுமே நல்லா இடித்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்து அதில் வந்து டபுள் குவான்டிட்டி அளவுக்கு நம்ம வந்து தேன் விட்டுக்கணும். இந்த மாதிரி 3த்தையுமே வந்து நல்லா கலந்து குடிச்சிட்டு வரும்போதும் நமக்கு வந்து அஜீரண கோளாறாக இருக்கட்டும், வாயு பிடிப்பாக இருக்கட்டும், ஈவன் வந்து கொலஸ்ட்ரால், தொப்பை போட்டிருக்கிறது, இதெல்லாமே வந்து படிப்படியாக குறையிறதையும் நம்ம கவனிக்கலாம். இதுவுமே தினமும் நம்ம வந்து 1 வேளைக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது தவிர நம்ம வந்து பூண்டை நிறைய விதமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான வீடாக எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதை பயன்படுத்தி பயனடைங்க. தேங்க்யூ.